ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்மளோட பீட்டா ஃப்ரைஸ்க்கு வந்துட்டு வினிகரியல் கல்ச்சர் தான் நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மக்கிட்ட இருக்க வினிகரியல் செட்டப்பு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், குட்டி குட்டியாக ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு வித்தியாசமான மெத்தடில் தான் ஃபீட் பண்ணுவேன். இந்த சின்ன ஃபில்டரை வச்சு தான் ஃபில்ட்ரு பண்ணி ஃபீட் பண்ணுறேன். ஸோ யூடியூப்பில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் பிளக்கு மேலே வச்சுட்டு அதில் வாட்டரை ஊற்றி எடுத்து கொடுப்பாங்க. நம்ம இந்த மாதிரி தான் கொடுக்குறோம். வினிகரியலில் வந்துட்டு அந்த ஃபில்டரில் ஊற்றிட்டு அதை அப்படியே உல்ட்டா பண்ணி நம்மகிட்ட இருக்க இந்த வாட்டர் பாட்டிலை வச்சுட்டு இன்னொரு சின்ன பாத்திரத்தில் வந்துட்டு நம்ம இது பண்ணோம்னாலே தனியாக அந்த வினிகரியல்ஸை மட்டும் பிரித்து எடுத்துட முடியும். ஸோ இதனால் வந்துட்டு நம்மளோட மதர் கல்ச்சரும் கண்டாமினேட் ஆகாமல் இருக்கும். ஸோ இன்னொரு இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வினிகரியல்ஸும் இருக்கும். அதை திரும்ப நம்ம அதே பாட்டிலே ஊற்றிடலாம். இதுதான் அந்த வினிகரியல்ஸ் குட்டி குட்டியாக ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கு பார்த்திங்களா. இதுதான் நம்ம பீட்டா ஃப்ரைஸ்க்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு 1 வீக்குக்கு நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். மீதம் நம்ம ஃபில்ட்ரு பண்ண போய் இருக்கிற அதே வினிகரியல்ஸ் கல்ச்சரை வந்துட்டு திரும்ப அதே பாட்டிலில் ஊற்றி ஒரு ஓரமாக வச்சிட்டோன்னா அது விசாட்டிக்கு இருக்கும். அடுத்து பிரித்து எடுத்த வினிகரியல்ஸை வந்துட்டு நம்மளோட பீட்டா ஃப்ரைஸ்க்கு வந்துட்டு நம்ம அப்படியே டேரெக்டாக ஃபீட் பண்ணலாம். இதில் வந்து வினிகர் வந்துட்டு அவ்வளோவா மிக்ஸும் ஆகாது நமக்கு. ஸோ இந்த மெத்தடையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது போல் நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ்.